ஏய் மக்களே! வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல சோட்ட சோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஓட், காங் அண்ட் எம் வந்து உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. அப்போ காங்க காமிக்கிறாங்க. அவன் வந்து சோகமா இருக்கான். எதனாலன்னா, அவன் அறுத்த நினைச்சு வந்து சோகமா இருக்கான். நம்ம எம்ம காமிக்கிறாங்க. அவன் காங்கன் 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்ட்டு நினைச்சு சோகமா இருக்கான். இத பார்த்துட்டு நம்ம ஓட், காங் காங் அப்படின்ட்டு வந்து கூப்பிடுறான். காதுலயே வாங்கல. அடுத்தது திருப்பி காங் அப்படின்ட்டு கத்துறான். அப்போ காங் திருப்பி பார்க்குறான். "என்னடா பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு ரோட் கேட்டதுக்கு, "இல்ல நம்ம அருத் வந்து 54 டைம்ஸ் ஓடிட்டுருப்பாங்களா?" அப்படின்ட்டு வந்து நெனச்சேன். அத யோசிச்சுட்டுருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே ஓட் வந்து, "அதெல்லாம் எப்படிடா இருக்க முடியும்? உன்னாலயே 7 டைம்ஸ் தான் ஓட முடிஞ்சது. நல்ல வேளை நம்ம 4த் இயர் சீனியர்ஸ் வந்து நம்மள சீக்கிரமா அனுப்பிட்டாங்க. நாளைக்கு நம்மளுக்கு குவிஸுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கு." அப்படின்ட்டு வந்து ஓட் சொல்லி முடிக்கிறான். சரி, எனக்கு கொஞ்சம் புக் வேணும். நான் போய் எடுக்க போறேன். யார் என் கூட வரீங்க? அப்படின்ட்டு கேட்டதுக்கு, காங்கும், எம்மும் நாங்க போறோம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அப்பயும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்ட்டு இவங்க சொல்றான். அப்படியே எங்க சீன் முடிக்கிறாங்க. காங் போயிட்டு புக் தேடிட்டு இருக்கான். அவனோட சீனியர் ப்ளே அவங்க வராங்க. அவங்க வந்துட்டு, "நான் கேள்விப்பட்டேன் 4த் இயர் சீனியர்ஸ் வந்து உங்களோட கேதரிங்ல வந்து பேசினாங்களாமே. என்ன சொன்னாங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ காங் சொல்றான், "இந்த மாரி வந்து எங்களுக்கு கங்ராச்சுலேஷன்ஸ் பண்ணிட்டு, சீனியர்ஸ்க்கு பனிஷ்மென்ட் குடுத்தாங்க" அப்படின்ட்டு. ஆமா, அவங்க எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸா இருக்க சொல்லவே வந்து நாங்க 100 டைம்ஸ்லாம் வந்து அந்த கிரவுண்ட சுத்தி இருக்கோம். அப்போ நான் வந்து இந்த காலேஜ விட்டுட்டு வெளிநாட்டுக்கே போய் படிக்கலான்லாம் யோசிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. அப்போ கான் கேட்குறான், "அப்ப எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? நான் இங்க தான் படிக்கிறது. எப்படி நீங்க அத சமாளிச்சீங்க?" அப்படின்ட்டு கான் கேட்க சொல்ல அவங்க சொல்றாங்க, "நான் கொஞ்சம் கொஞ்சமா இங்கேயே வந்து மாத்திக்கலாம் அப்படின்ட்டு நெனச்சேன். அதே மாரி நான் மாறிட்டேன். எனக்கு இது செட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து திரும்பி பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்புறம் அவங்க ஒரு புக்க எடுத்து, "இந்த புக் தானே நீ தேடிட்டு இருக்க" அப்படின்ட்டு சொல்லி குடுக்குறாங்க. இவனும் ஆமா அப்படின்ட்டு வாங்கிக்கிறான். அப்போ நம்ம கான் கேட்குறான், "ஆக்சுவலி நான் வந்து இன்ஜினியரிங்கே படிக்கணுன்ட்டு எடுக்கல. எனக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தான் எடுக்கணும். என் வீட்ல சொன்னனால நான் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன். நான் எப்படி கண்டுபிடிக்க? இன்ஜினியரிங் எனக்கு சூட் ஆகுமா இல்லையா?" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அதுக்கு ப்ளே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஆ நீயே கண்டுபிடிச்சா தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். நான் சொன்னா அது என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்ற மாரி இருக்கும். நீ சீக்கிரமா கண்டுபிடிப்ப அப்படின்னு நான் நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ காங் படிச்சுட்டு இருக்க மாரி காமிக்கிறாங்க. ரொம்ப டிஸ்ட்ராக்ட்டா இருக்கான். அருட் வந்து பெர்மிஷன் கேட்டு ஓடுனான்ல, அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு படிக்க முடியல அவனால. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி மேவ காமிக்கிறாங்க. மேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க வந்து நாளைக்கு ஃபிசிக்ஸ் டெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டுலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அருட் ஓடிட்டு இருக்கத்த பார்த்துட்டு, "அங்க பாருங்களேன் இன்னும் அருட் ஓடிட்டே இருக்காங்க" அப்படின்ட்டு வந்து சொல்றா. சொல்றா, "பாவம் எவ்ளோ ஓடுறாரு அவரு. எனக்கு அவர நெனச்சா கஷ்டமா இருக்கு" அப்படின்ட்டு சொல்றா. ஆனா பாங் வந்து அத ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறான். இப்போ நம்ம காங் காமிக்கிறாங்க. ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ சைட்ல 2 பேர் உட்காந்து, "இங்க பாரேன் இன்னும் அவரு ஓடிட்டுருக்காரு. அத யாரோ ஃபோட்டோ கூட போட்டுருக்காங்க பாரு" அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவனுக்கு எம் கால் பண்ணான். "என்னாச்சு?" அப்படின்ட்டு எடுத்து பார்த்ததுக்கு அவன் இதெல்லாம் சொல்றான் போல. உடனே இவன் அங்கேருந்து பைக் எடுத்துட்டு போறான். போற வழில மழையும் பெய்யுது. அப்பயும் வந்து இவன் போறான். அங்க போயிட்டு கொடைய எடுத்துட்டு நின்னு பார்க்குறான். அருத் எங்கன்ட்டு. அருத் வந்து இன்னும் ஓடிட்டுருக்காங்க. ஸோ இவன் போயிட்டு அவங்களுக்கு கொடை பிடிக்கிறான். "அருட் தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஆல்ரெடி நீங்க காலைலேருந்து ஓடிட்டுருக்கீங்க போதும்" அப்படின்ட்டு இவன் சொல்றான். அருட் வந்து "என்ன தனியா விட்டுட்டு நீ போறியா? இது எனக்கு குடிச்சாங்க நான் பண்ணியாகணும்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். இவன் வந்து "இல்ல நீங்க நிறுத்தலன்னா நானும் உங்க கூட சேர்ந்து ஓடுவேன். நீங்க ஓடுனீங்கன்னா நானும் உங்க கூட சேர்ந்து ஓடுவேன்" அப்படின்ட்டு இவன் சொல்ல, அவன் வந்து "காங் காங் என்ன தனியா விடு" அப்படின்னு வந்து புடிச்சு தள்ளி விட்டுர்றான். அங்க நாட் வராரு. உடனே ஹாரிட் வந்து, "இந்த பையன இங்கேருந்து இழுத்துட்டு போங்க. என்ன தொல்ல பண்ணிட்டே இருக்கான்" அப்படின்ட்டு வந்து சொல்லி விட்டுர்றாங்க. அப்போ நம்ம காங் நாட் கிட்ட கேட்க, "எதுக்கு இவன் இவ்ளோ கஷ்டப்பட்டு ஓடணும்?" நாட் வந்து சொல்றாரு, "இது எங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட். அவன் அதனால பண்ணி தான் ஆகணும்" அப்படின்ட்டு நாட் வந்து சொல்றான். "இதுக்கப்புறம் நீ எதுவும் பேசக்கூடாது. போய் ஓரமா நில்லு. இது நான் உனக்கு தர ஆர்டர்" அப்படின்ட்டு நாட் சொல்றாரு. இவனும் வந்து சோகமா பார்த்துட்டு அங்க போறான். அங்க போனா ப்ளே நிக்கிறாங்க. "நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காரு. நான் உனக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. இவன் போ சொல்ல கூப்பிட்டு, "இங்க வந்து உட்கார்றா" அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க.
அப்போ "உனக்கு எப்படி தெரிஞ்சது?" அப்படின்ட்டு மே கேட்குறா. அதுக்கு வந்து அவன் எம் கால் பண்ணி சொன்னான். அதனால தான் நானும் இங்க வந்தேன் அப்படின்ட்டு வந்து சொல்றான். அப்ப நம்ம சுத்தி பார்த்துட்டு, "எனக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப புடிச்சிருக்கு. சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்கு." அப்படின்ட்டு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம அருத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டைம் பார்த்துட்டு, "இதான்டா உன்னோட கடைசி ரவுண்டு. சூப்பர் அரித் நீ பண்ணிடுவ." அப்படின்ட்டு வந்து சியர்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிரவுண்ட்லேயும் போயிட்டு அரித்த என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. அரித்தும் ஓடி வரான். கோவங்க வந்து அங்கே நிற்கிறான். திடீர்னு அரித்தால முடியலை, கீழே வந்துடுறான். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஹெல்ப் பண்ணாமல் இங்கேருந்தே அங்கேருந்தே என்கரேஜ் பண்ணுறாங்க. "ஹரித் உன்னால் முடியும், நீ இவ்வளோ பண்ணிட்ட, இன்னும் கொஞ்சம் தான்." அப்படின்ட்டு அவங்க என்கரேஜ் பண்ணுவோம். அரித்தும் வந்து எழுந்து வரான். எழுந்து கரெக்டா ரவுண்டு முடிச்சிடுறான். அப்போ கீழ விழுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து புடிச்சிடுறாங்க. "நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல. நானே வந்து உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்." அப்படின்ட்டு வந்து பிரேம் சொல்றான். அப்போ நம்ம காங் வந்து நிக்கிறான். "நீ இன்னும் போலையா?" அப்படின்ட்டு ஹரித் கேட்குறான். "இல்ல நானும் வந்து உங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்." அப்படின்ட்டு காங் சொல்றான். "சீனியர்ஸ் விஷயத்துல தலையிடுற?" அப்படின்ட்டு ஹரித் கேட்கறதுக்கு, "நீங்க எங்கள பத்தி கவலைப்படுற மாரி நான் உங்கள பத்தி கவலைப்படக்கூடாதா?" அப்படின்ட்டு நம்ம காங் கேட்க, இதுக்கப்புறம் தலையிடாத. இந்த மாரி நீ திருப்பி பண்ணேன்னா, உன் மொத்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் பனிஷ்மென்ட் குடுப்பேன். அப்டின்ட்டு அருண் வந்து சொல்றான். பார்த்துக்கோங்க, அவன் என்ன நெலமையில இருக்கான், அப்பயும் பனிஷ்மென்ட்ட பத்தி பேசிட்டு இருக்கான். நமக்கு அவங்க அதையே பார்த்துட்டு நின்னுட்டுருக்கான். மே வந்து வாடா நம்ம போலாம், அவங்க பார்த்துப்பாங்க அப்டின்ட்டு சொல்றாங்க. அப்படியே அவங்க வந்து சீன் கட் பண்றாங்க. அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அருட்டோட ரூம் காமிக்கிறாங்க. பிரேம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான். அருத்துக்கு வந்து கால் நகர்த்த முடியல அப்படின்றனால, இவன் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கான். அப்போ டீர் வந்து கால் பண்றாரு. "அருட் ஃபோன எடுத்து குட்றா, எடுத்து குட்றான்னு" கேட்குறான். இவன் வந்து, "நான் உன் ஃப்ரெண்டு தானடா, உனக்கு என்ன வேலைக்காரனா? இரு வரேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் ஃபோனும் எடுத்து குடுக்குறான். "ஹலோ டீர்" அப்படின்ட்டு இவன் வந்து சொல்றான். அப்போ அவர் கேட்குறாரு, "என்னடா செத்து போயிட்டியா?" அப்படின்ட்டு. "இல்ல, இல்ல. ஆனா செத்து போக கிட்ட போயிட்டேன்" அப்படின்ட்டு இவன் வந்து சொல்றான். நம்மோட சொல்ல என் செத்து போன தாத்தாவே வந்து எனக்கு ஆய் காமிச்சாரு அப்படின்ட்டு நம்ம ஹாரிட் வந்து சொல்றான். "ஓ! நீ இவ்ளோ வாய் பேசுறியா? அப்ப நீ ஓகேவா தான் இருக்க போல" அப்படின்ட்டு வந்து நம்ம டீர் சொல்றாரு. "உன்ன ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சதா? அதான் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்ட்டு நான் கால் பண்ணேன்." "நீ ஏன் அத்தன ரவுண்ட் ஓடுன? நான் வெறும் 20 டைம்ஸ் தானே ஓடலாம்" அப்படின்ட்டு பேசியிருந்தோம் அப்படின்ட்டு சொல்ல, "என்னதான் இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் நம்ம தானே ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால தான் நான் வந்து 54 டைம்ஸ் ஓடுனேன்" அப்படின்ட்டு வந்து அலெக்ஸ் சொல்றான். உடனே டீர்ல, "ஆமா, எல்லாரும் இப்போ உன்ன தான் வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன போட்டு திட்டிட்டு இருக்காங்க. நான் உன்ன ஆர்டர் பனிஷ்மென்ட் கொடுத்துட்டேன்" அப்படின்ட்டு. உடனே அலெக்ஸ் வந்து, "சரி இந்த தடவ நான் கொஞ்சம் பெருமையா ஆயிக்கிறேனே விடுங்களேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். அவரும் வந்து, "ஓகே சீக்கிரமா சரியாகு" அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க. அடுத்தது அருட் பிரேம கூப்பிட்டு, "எனக்கு பசிக்குதுடா" அப்படின்ட்டு சொல்றான். இவன் வச்சிருக்க ஸ்நாக்ஸ குடுக்குறான். "அது எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு பிங்க் மில்க் தான் வேணும். போய் கீழ போய் வாங்கிட்டு வா" அப்படின்ட்டு வந்து சொல்றான். பிரேம், "எனக்கு கால் வலிக்குது நான் கீழ போல" அப்படின்னதுக்கு, "இல்ல எனக்கு வேணும்" அப்படின்ட்டு அவன் அடம் பிடிக்கிறான். சரி இவனும் "காசு குடு" அப்படின்னு கேட்க, "காசா? நான் ஏன் தரணும்? ஃப்ரெண்டுக்காக அது கூட பே பண்ண மாட்டியா?" அப்படின்ட்டு வந்து அருட் சொல்றான். அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. கஞ்சி வாங்கிட்டு கடைக்கு வரான். வந்து பிங்க் மில்க்கும் ஆர்டர் குடுக்குறான். அப்போ காங் வந்து, "உங்களுக்கும் இது பிடிக்குமா?" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். "ஆமா, நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்?" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். காங் அவனுக்கு வேண்டியத ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அப்போ பிரேமுக்கு யாரோ கால் பண்றாங்க. "என்ன சீக்கிரமா வரணுமா?" அப்படின்ட்டு இவன் கேட்க, அவங்க இப்பயே வரணும்னு சொல்றாங்க போல. அதனால "சரி, சரி நானும் வந்துடுறேன்" அப்படின்ட்டு இவன் வந்து சொல்றான். காங் இவனையே பார்க்குறான். இவனும் வந்து அவன பார்க்குறான். காங் பார்க்கறத பார்த்தா, "என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் பொறந்ததுலேருந்தே ஹெல்ப் பண்ணணும்னு தான் இருக்கேன். சீக்கிரம் சொல்லுங்க, நான் போணும்." அப்படின்ற மாரி காங் பார்க்குறான். அப்படியே வந்து அங்க சீன் கட் ஆகுது. அருட்டோட ரூம் காமிக்கிறாங்க. கதவ யாரோ தட்டுறாங்க. அருட் வந்து, "கதவு தொறந்து தான்டா இருக்கு. எனக்கு கால் கூட சரியில்ல. நான் எப்படி வந்து தொறக்க முடியும்? நீயே உள்ள வா" அப்படின்ட்டு வந்து சொல்றான். இவனும் வந்து உள்ள வரான். "சீக்கிரம் எடுத்துட்டு வா, எனக்கு பசிக்குது" அப்படின்ட்டு நம்ம அருட் வந்து சொல்றான். "ஹலோ பி அருட்" அப்படின்னு வந்து இவன் சொல்றான். அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. இப்போ நம்ம சீனியர் காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி, "என்னடா பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்ட்டு வந்து, "சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க" அப்படின்ட்டு கூப்பிட்டுட்ருக்காரு. "எப்போ பார்த்தாலும் நீங்கலாம் எப்படி பிஸியாவே இருப்பீங்க?" அப்படின்ட்டு வந்து கேட்டுட்ருக்கேன். அப்படி ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் போட சொல்ல, அவங்க அப்பா ஃபோன் பண்ணிடுறாங்க போல. எடுத்து, "ஏன்டா எப்போ பார்த்தாலும் பிஸியாவே இருப்பியா? உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா?" அப்படின்ட்டு பேச, அவங்க அப்பான்னு தெரிஞ்சோனே, "ஐயோ அப்பா! நான் பிஸியா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமா மேட்ச் தானே. ஈவினிங் நான் விளையாண்டுக்கிறேன். பாய் பாய்" அப்படின்ட்டு சொல்லிட்டு வச்சுடுறேன்.
அதுக்கப்புறம் நம்ம பிரேமும் இங்க வந்துடுறானா, "எப்பா இப்பயாவது நீ வந்தியே! வா போய் பேசலாம்" அப்படின்ட்டு போய் உட்கார்றாங்க. ப்ரொஃபசர் கிட்ட இவங்க இப்போ ஜூனியர்ஸலாம் வந்து பீச்சுக்கு ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க போல. அ அது ஸ்கூல் போர்ட்லேருந்து இவங்களுக்கு பெர்மிஷன் குடுக்கல. அதே இவங்க இப்போ திருப்பி கேட்குறாங்க. அவர் வந்து சொல்றாரு, "நான் தான் ஆல்ரெடி உங்களுக்கு நெறையா டைம் சொல்லிட்டேன்ல. மேல டீன் எனக்கு உங்களுக்கு பெர்மிஷனே குடுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னால என்ன பண்ண முடியும்? அப்டின்ட்டு அவர் வந்து கேட்குறாரு. உடனே நம்ம நாட் சொல்றான். ஆனா நாங்க எல்லாமே நல்ல விஷயத்துக்காக தானே பண்றோம். எவ்ளோ நல்லது நடக்குது இதனால. ஜூனியர்ஸ்லாம் எவ்ளோ சந்தோஷப்படுவாங்க அப்டின்ட்டு வந்து சொல்ல, அவர் சொல்றாரு, "ஆ எனக்கு நீங்க நல்லதா தான் பண்றீங்கன்னு தெரியுது. ஆனா வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இது நடக்க வேணாம். ரொம்ப ஆஷா இருக்கு" அப்டின்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால தான் எங்களுக்கும் பண்ண வேணாம்னு சொல்றாங்கன்னு உடனே பிரேம் கேட்குறான், "ஏன் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இதனால எவ்ளோ நல்ல விஷயம் நடக்குது. அதெல்லாம் ஏன் அவங்க பார்க்க மாட்றாங்க?" அப்படின்ட்டு சொல்ல, அந்த டீச்சர் வந்து, "நான் மேல இருக்கவங்க பெர்மிஷன் குடுத்தா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு சைன் பண்ணி குடுத்துருவேன். அதுவரைக்கும் வந்து என்னால பண்ண முடியாது." அப்படின்ட்டு சொல்லிட்டு, "எனக்கு இப்போ டைம் ஆகுது. நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. அங்கேயே சீன் கட் பண்றாங்க. இப்போ அடுத்து காமிக்கிறாங்க. "நீ எப்படிடா உள்ள வந்த?" அப்படின்ட்டு கேட்க, "நான் பிரேம பார்த்தேன். அவர் தான் வந்து உங்ககிட்ட இத குடுக்க சொல்லி அனுப்பி விட்டாரு" அப்படின்ட்டு சொல்றான். "சரி நீ வச்சுட்டல கிளம்பு" அப்படின்ட்டு அருட் சொல்ல, "எப்படி உங்க கால் இப்படி இருக்கே, உங்களால நடக்க கூட முடியாது. நீங்க எப்படி எல்லாத்தையும் பண்ணிப்பீங்க?" அப்படின்ட்டு சொல்லிட்டு, "நானே உங்களுக்கு இது பவுல்ல போட்டு தரேன்" அப்படின்ட்டு வந்து ஒரு டேபிள் எடுத்து வச்சு இவனுக்கு ஃபுட்ட வந்து குடுக்குறான். குடுத்துட்டு இவனும் போயிட்டு ஓரமா உட்கார்றான். "ஏன் அதான் வச்சுட்டல, இப்போ எதுக்கு இங்க இருக்க?" அப்படின்ட்டு கேட்க, "எப்படியும் உங்க கால் இப்படி இருக்கு. நீங்க இப்படி இருந்தா வந்து உங்களால கழுவ முடியாது. அதனால நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் கழுவிட்டு போறேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். ஆறுதும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அப்ப இவன் உட்காந்து, "நான் எப்படி உங்க ரூம நினைச்சேனோ, அத விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நான் நினைச்சேன் நீங்க ரூம ஃபுல்லா கிளீனா, நீட்டா வச்சிருப்பீங்க" அப்படின்ட்டு. "அதான் நீங்களும் எங்கள மாரி தான் வச்சிருக்கீங்க" அப்படின்னு வந்து சொல்றான். அப்படியே வந்து ரூம சுத்தி பார்த்துட்டு, "ஓ! நீங்க காமிக் புக்ஸ்லாம் கூட ரீட் பண்ணுவீங்களா?" அப்படின்ட்டு வந்து சொன்னாரு. "அங்கலாம் எதுக்கு போற? இங்க வா" அப்படின்ட்டு வந்து கூப்பிடுறாரு. இவனும் வர சொல்ல வெள்ளை துணி காயறத பார்க்குறான். சரி நான் போய் அந்த ட்ரெஸ்ஸ எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போறான். கொஞ்ச நேரம் கூட இவனால அமைதியாவே உட்கார முடியாதா? இவனெல்லாம் வச்சுட்டு என்னத்த பண்ண? அப்படின்ற மாரி அழுத்து வந்து தலையிலே அடிச்சுக்கிறான். இவன் வெளில போயிட்டு துணி எடுக்கிற சாக்குல, அங்கருந்து இவனோட பால்கனிய எட்டி பார்க்குறான். அதுக்கப்புறம் துணி எடுத்துட்டு உள்ள வந்து கீழ உட்கார்றான். அத அருள் பார்த்துட்டு, "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "ஆ நான் அயர்ன் தான் பண்றேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றான் இவன். "யார் உன்ன பண்ண சொன்னா?" அப்படின்ட்டு அருள் கேட்க, "இல்ல நான் தான் வந்து பண்றேன். எனக்கு வந்து துணியில சுருக்கமா இருந்தா பிடிக்காது. எங்க அம்மா வந்து என்ன அயர்ன் பண்ண வச்சு வச்சு எனக்கும் வந்து அப்படி பழகிருச்சு. சரி அப்ப நீங்களே என்ன அயர்ன் பண்ண சொல்லுங்க. காங்பா ட்ரெஸ்ஸ 54 டைம்ஸ் அயர்ன் பண்ணு. அப்படின்ட்டு நீங்க ஆர்டர் கொடுங்க நான் பண்றேன்" அப்படின்ட்டு வந்து இவன் சொல்றான். "சரி போ உனக்கு என்ன வேணுமோ பண்ணு" அப்படின்ட்டு நம்ம அருதான் வந்து தண்ணி தெளிச்சு விட்டுர்றாரு. அதுக்கப்புறம் நம்ம காங் கேட்குறான், "உங்களுக்கு ரோபோட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்ட்டு. எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்" அப்படின்னு வந்து இவன் சொல்றான். "ஆ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அப்பா வாங்கிலாம் தரமாட்டாரு" அப்படின்ட்டு வந்து காங் சொல்றான். "ஆமா இது ரொம்ப காஸ்ட்லி தான். அதான் நான் காசு சேர்த்து வச்சு வச்சு ஒண்ணு தான் வாங்கினேன்" அப்படின்ட்டு அருத்தும் சொல்றான். உடனே காங் வந்து, "ஸோ நீங்க உங்களுக்கு ரோபோட்ஸ் பிடிக்கும் அப்படின்றனால தான் இன்ஜினியரிங் எடுத்தீங்களா?" அப்படின்ட்டு இவன் கேட்குறான். "ஆமா, எனக்கும் ரோபோட் ஒண்ணு கிரியேட் பண்ணணும்னு ஆசை. அதனால தான் எடுத்தேன்" அப்படின்ட்டு அருட்டும் வந்து சொல்றான். இவனும் அங்க அயர்ன் பண்ணிட்டு, "அச்சச்சோ! நீங்க மெடிசின்ஸ் எடுக்கிறதே நான் வந்து மறந்துட்டேனே" அப்படின்னு நம்ம காங் ஓடி வரான். ஓடி வந்து மெடிசின்ஸ பார்த்துட்டு, "சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது மெடிசின்ஸ் நீங்க எடுக்கணுமா? ஏன் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல?" அப்படின்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, "ஆமா, நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருந்து எடுக்கணும்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். "இப்படி நீங்க மாத்திரை எடுக்கலன்னா எப்போ உங்க கால் சரியாகும்?" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். உடனே அருள் வந்து, "ஏன்டா உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? நான் வளர்ந்துட்டேன். நான் உனக்கு குழந்தை இல்ல. நானே என்ன பார்த்துக்குவேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். காங்ல, "எனக்கு தெரியும் நீங்க எங்க சீனியர் தான்ட்டு. ஆனா இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்ல. உடம்பு சரியில்லன்னா யாராவது வந்து பார்த்துக்கணும். இப்போ நான் பண்றதுக்கு நீங்க அப்புறமா என்ன பனிஷ்மென்ட் கூட பண்ணிக்கோங்க" அப்படின்ட்டு வந்து சொல்றான். ஆனா இப்போ நான் என்ன சொல்றேனோ அத கேளுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லி முடிக்கிறான். அப்போ அருத்துக்கு கால் வருது.
நாம்தான் அப்படின்ற நம்பர்லேருந்து ஏதோ ஒரு பொண்ணு பேரு, "கால் வந்துட்டே இருக்கே, நீங்க எடுக்கலையா?" அப்படின்ட்டு நம்ம காங் கேட்குறான். ஆரட் வந்து, "இல்ல, அத அப்படியே விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு வந்து சொல்றான். அந்த கால் வந்தத பார்த்தோனே, காங் கொஞ்சம் சோகமாயிட்டான். ஒரு வேள அருத்தோட லவ்வரா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டான் போல. "சரி, நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் என்ன சொல்லி இங்க வெயிட் பண்ணா, "நான் தட்டு கழுவி முடிக்கிறேன்" அப்படின்னு தான் சொன்னான். ஆனா பாருங்க, அத பண்ணாமயே அவன் விட்டுட்டு போயிட்டான். அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. இப்ப நம்ம பிரேம காமிக்கிறாங்க. அங்க பார்த்தா ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு 4, 5 பேர் நம்ம வார்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவன் பார்த்துட்டு இருக்க சொல்ல அவங்க வந்து அடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவனும் திருப்பி அடிக்கிறான். உடனே பிரேம் இங்கேருந்து ஓடி போயிட்டு அங்க போய் சண்டை போட்டு வார்ட வந்து காப்பாத்துறான். அதுக்குள்ள செக்யூரிட்டி வந்துடுறாரு. எல்லாரும் ஓடிடுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இங்க இருக்காங்க. பிரேம் ஓகேவா உனக்கு? அப்படின்ட்டு கேட்குறான். அவனும் ஓகே. ஆனா கால் ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு வந்து சொல்றான். இவனும் வந்து வா நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். உடனே அங்க சீன் கட் பண்றாங்க. திருப்பி கேதரிங்ல காமிக்கிறாங்க. நம்ம நாட் வந்து பேசுறாரு. "உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இதான் வந்து நம்ம கடைசி மீட்டிங். இதுதான் கடைசியா இருந்தாலும் நாங்க உங்கள இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸா ஏத்துக்கிட்டோம்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் ஃபிளாக் கேப்சர் ஈவென்ட் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. அதில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணா தான் நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸா நாங்க வந்து ஏத்துக்குவோம். அந்த ஈவென்ட்டுக்கு எல்லாருக்காகவும் நாங்க வந்து விஷ் பண்ணிக்கிறோம். ஆல் த பெஸ்ட்" அப்படின்ட்டு வந்து நாட் சொல்லிட்டு கிளம்புறான். எல்லாரும் வந்து என்ன ஈவெண்ட்டா இருக்கும்? எந்த ஃப்ளார் நம்ம கலெக்ட் பண்ணணும்? அப்படின்ட்டு வந்து பேசிக்கிறாங்க. அப்படியே கிளாஸ் ரூம் காமிக்கிறாங்க. நம்ம காங் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறான். "ஆ ஓகே. நான் ஈவினிங் வந்து உங்கள பார்க்குறேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே எம் பார்த்துட்டு, "என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டா? எவ்வளோ சந்தோஷமா பேசுற?" அப்படின்னு கேட்க, "இல்லடா அது என் சீனியர். இன்னைக்கு டின்னர் இருக்கா, அதான் வர சொன்னாங்க" அப்படின்ட்டு வந்து இவனும் சொல்றான். "ஓ ஓகே. அப்போ இது என்ன ஈவென்ட்? எந்த ஃப்ளாக் நம்ம கலெக்ட் பண்ணணும்?" அப்படின்ட்டு கொஞ்சம் கேட்டுட்டு வந்து சொல்லுடா அப்படின்ட்டு சொல்ல, "ஓகே, ஓகே. உனக்காக நான் கேட்குறேன்" அப்படின்ட்டு வந்து இவனும் சொல்றான். அப்போ நம்ம வார்டு உள்ள வரான். ஓட் அவன பார்த்துட்டு, "உன் முகத்துக்கு என்னடா ஆச்சு?" அப்படின்னு கேட்க, அவன் வந்து "நான் தெரியாம கீழ விழுந்துட்டேன்" அப்படின்ட்டு சொல்றான். உடனே ஓட் வந்து இன்னைக்கு கேதரிங்ல சொன்னதெல்லாம் சொல்றான். இதான் வந்து நம்மளோட கடைசி மீட்டிங். இதுக்கப்புறம் நம்மளுக்கு சீனியர்ஸ் கூட எந்த மீட்டிங்கும் இல்லையா? ஒரே ஒரு ஈவென்ட் மட்டும் தான் இருக்கா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த மீட்டிங்கும் வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் கிடையாது அப்படின்ட்டு சொல்றான். "ஓ! அப்படியா?" அப்படின்ட்டு வந்து வார்ட் சொல்லிட்டு அவனும் அதோட ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து அந்த பீச் ட்ரிப்ப பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. "ஓ! ஏன் கூட்டிட்டு போ முடியல? ஜாலியா இருக்கு. நம்ம ஜூனியர்ஸ்க்கு நெறையா சொல்லி தரலாமே!" அப்படின்ட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பிரேம் சொல்றான், "பேசாம நம்ம யாருக்கும் சொல்லாம நம்ம பாட்டுன்னு கூட்டிட்டு போயிடலாமா? அப்படியே நம்ம மறைச்சே வச்சுக்கலாம். யாருக்கும் சொல்ல வேணாம்" அப்படின்ட்டு சொல்றான். உடனே நாட் வந்து, "வேணாம். அப்படி பண்ணா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும்" அப்படின்ட்டு சொல்றான். உடனே ஹருட்டோ, "ஆமா. நானும் வந்து நாட் கூட தான் இருக்கேன். சொல்லாம எதுவும் பண்ண வேணாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்னும் டைம் இருக்கு" அப்படின்ட்டு சொல்றான். அப்போ அரித் சொல்றான், "நான் போயிட்டு ஏதாவது டீச்சர்ஸ் கிட்ட ஏதாவது ஐடியா கேட்டு பார்க்குறேன்" அப்படின்ட்டு. உடனே நாட்டும், "நான் போயிட்டு சீனியர்ஸ் கிட்ட ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறேன்னு" சொல்றான். உடனே நம்ம டூட்டா சீனியர் இருக்கார்ல, அவர் வந்து, "நான் போய் கொஞ்ச நேரம் சீரிஸ் பார்க்குறேன்" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே அங்க சீனும் கட் ஆகுது. இப்போ காங் காமிக்கிறாங்க. ஹோட்டலுக்கு வந்திருக்கான். சீனியர்ஸும் உட்காந்துட்டுருக்காங்க. விஷ் பண்ணிட்டு இவனும் வந்து உட்கார்றான். அவங்களும் வந்து ஒவ்வொருத்தரா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவன் வந்து சாரி கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து சொல்றான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா அப்படின்ட்டு கேட்குறான். இல்ல, இல்ல நாங்களும் இப்போ தான் வந்தோம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. எதுக்காக திடீர்னு டின்னர் அப்படின்னு நம்ம காங் கேட்க சொல்ல ஒரு அக்கா சொல்றாங்க. இன்னும் ப்ளே உனக்கு சொல்லலையா? நம்ம ஸ்டூடெண்ட் ஐடியில இருக்க சீனியர் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் ஐடியில இருக்க அண்ணா வந்து கல்யாணம் பண்ண போறாங்க. அதுக்காக தான் இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரீட்டு அப்படின்ட்டு சொன்னோனே கான் கேட்குறான். அது என்ன ஐடி? அப்படின்ட்டு கேட்ட உடனே 0206 அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இந்த நம்பர்ஸ் கூட பாரேன். நம்ம ஐடியும், அவங்க ஐடியும் வந்து ஒரே நம்பர்ஸ்னா அரேஞ்ச் மட்டும் மாத்தி இருக்கு. 2 பேரும் கரெக்ட்டான மேட்ச் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்புள்ஸும் வந்து வராங்க. அந்த பொண்ணு இவன பார்த்துட்டு, "ஹே காங் எப்படி இருக்க? நான் உன்ன Facebookலலாம் பார்த்துருக்கேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அப்புறம் அவங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ நம்ம அருட் வரான். உடனே அவனோட சீனியர் அவர வந்து, ஹாயூன் எப்படி இருக்க?" அப்படின்ட்டு வந்து கூப்பிடுறாரு. இவனும் வந்து வணக்கம் வச்சுட்டு, "ஏன் என்ன ஐயோன்னு கூப்பிடுறீங்க? அவங்கள அப்படி கூப்பிடாதீங்கன்னு தானே சொல்லியிருக்கேன். அருட்ன்னு கூப்பிடுங்க" அப்படின்ட்டு சொல்றான். உடனே அவர் வந்து, "ஏன்டா ஐ ஊன்ற பேரும் நல்லா தானே இருக்கு" அப்படின்ட்டு சொல்ல, இவன் வந்து, "பாருங்க நான் ஒரு டீமோட லீடரா இருக்கேன். அப்படி என்ன கூப்பிடாதீங்க. நீங்க அருட்ன்னே கூப்பிடுங்க" அப்படின்ட்டு வந்து சொல்றான். ஆனா அந்த சீனியர் வந்து, "ஆமால்ல நீ இப்போ 3 இயர் படிக்கிற, அதே மாரி டீமோட லீடர்ல, எவ்வளோ வளர்ந்துட்ட" அப்படின்ட்டு வந்து சொல்றான். "சரி எல்லாம் எப்படி போகுது?" அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. இவன் வந்து சொல்றான், "எல்லாமே ஓகேவா தான் போகுது. இப்போ நம்மளுக்கு ஃப்ளாக் ஈவென்ட் மட்டும் தான் இருக்கு" அப்படின்ட்டு சொல்றான். உடனே அவர் வந்து, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டியா?" அப்படின்னு கேட்டவுடனே அருட் சொல்றான், எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அது ஒரு சீக்ரெட்" அப்படின்ட்டு சொல்றான். "சரி நான் கொஞ்சம் போயிட்டு மீட் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது வேணுமா?" அப்படின்ட்டு அருட் கேட்டுட்டு கிளம்புறான். அவன் போறத பார்த்துட்டு கோங்கும் அவன் பின்னாடியே போறான். அவன் வந்து மீட் எடுத்துட்டு இருக்கான். இவன் போயிட்டு, "அருட் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா?" அப்படின்ட்டு கேட்குறான். அவனும் பிளேட்ட குடுத்து, "இந்தா பிடிச்சுக்கோ" அப்படின்ட்டு வந்து குடுக்குறான். அதுக்கப்புறம் காங் பேச ஸ்டார்ட் பண்றான். "எனக்கு இத்தன நாள் தெரியாதே உங்க பேரு ஊன்னுன்ட்டு. ஏன் எங்ககிட்டலாம் சொல்லவே இல்ல?" அப்படின்ட்டு சொல்ல, அருட் திரும்பி பார்த்துட்டு, "யாரு சொன்னா நீ என்ன அப்படி கூப்பிடலாம்?" அப்படின்ட்டு. "இதுக்கப்புறம் எனக்கு அப்படி கூப்பிட்டேன்னா, நான் உனக்கு பனிஷ்மென்ட் குடுப்பேன்." அப்போ நம்ம காங் சொல்றான், "அந்த பேரும் சூப்பரா தானே இருக்கு" அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹாரிட் வந்து, "இன்னொரு தடவ நீ என்ன அப்படி கூப்பிட்டு பாரேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு, "நீ யார்கிட்டயும் இது சொல்லக்கூடாது. என்னோட நேம் ஊன் அப்படின்றத நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது" அப்படின்ட்டு வந்து சொல்றான். காங்கும் வந்து, "ஓகே நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்" அப்படின்ட்டு சிரிச்சுட்டே சொல்றான். "சரி இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு?" அப்படின்ட்டு இவன் கேட்குறான். அதுக்கு ஹாரிட் வந்து, "ஓகே" அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. உடனே நம்ம காங்ல, "அப்பா பெருமூச்சு. உங்கள பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்த என் ஆட் இப்பயாவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும்" அப்படின்ட்டு அவன் வந்து சொல்றான். அருத் அவனையே டிஃப்ரெண்ட்டா பார்க்குறான். அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. அவ்வளோதான் கைஸ் இங்கே எபிசோட் முடியுது. பார்த்தீங்களா கைஸ் நம்ம காங் எவ்வளோ அழகா ஃப்ளர்ட் பண்றான். லைக் போற இடத்துலலாம் ஒரு பிக்கப் லைன போட்டுட்டு போட்டுட்டு போறான். அந்த அளவு கான்ஃபிடன்ஸ் எனக்கும் இருந்தா நான் இந்நேரத்துக்கு எங்கேயோ இருந்திருப்பேன். சரி விடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேவரட் சீன்ஸ் இருந்தா அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.